நாம இப்ப பார்க்க போறது இந்தியாவோட சொர்க்கம்னு சொல்லப்படுற காஷ்மீர். ஜஸ்ட் 4 டேஸ்ல எப்படி பார்க்கலாம் தான். நீங்க எங்க இருந்தாலும் டைரக்டா ஸ்ரீநகருக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. 4 டேஸ்க்கான பிளேசஸோட லிஸ்ட சொல்றேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க. டே 1ல நம்ம பார்க்க போற பிளேசஸ் முகல் கார்டன், சாலிமார் கார்டன், பரிமஹல், சங்கராச்சாரியா டெம்பிள், தால் லேக், சிக்காரா ரைட், ஜமியா மஸ்ஜித், போலோ வியூ மார்க்கெட், நிசாத் கார்டன், காஷ்மீர் ஷாகி, பொட்டானிக்கல் கார்டன், பதம்பரி கார்டன், ஹசரத் பால் செரின், லால் சவுக், பல்வாட் ரோட்லாம் பார்க்கலாங்க. இந்த எல்லா பிளேஸையும் என்ஜாய் பண்ணிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டே 2ல நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் வேம்பூர், லிடார் ரிவர், அரு வேலி, பைசரன் வேலி, அவந்திபுரா, பகல்ஹாம் வேலி, விடாப் வேலி எல்லாம் பார்க்கலாங்க. இந்த பிளேசஸ்ல நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. எல்லாமே என்ஜாய் பண்றதுக்கு வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் முடிச்சு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டே 3ல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போற பிளேசஸ் குல்மார்க் கோல்ஃப் கோர்ஸ், மகாராணி டெம்பிள், ஸ்ட்ராபெரி வேலி எல்லாம் பார்க்கலாங்க. இந்த டேல நாம குண்டால கேபிள் ரைடும் போலாங்க. எல்லாமே பாக்குறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் செமையா இருக்கும். இந்த எல்லா பிளேசஸையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டே 4ல நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் சிந்து ரிவர், டாஜிபஸ் கிளேசியர், லாஸ் மெடோஸ், 0 பாயிண்ட்லாம் தாங்க. இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம். இந்த பேக்கேஜ புக் பண்ணும்போது கொண்டோலா கார் ரைட் அண்ட் சிக்காரா ரைட்லாம் இன்க்ளூட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இங்க நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால டிராவல் ஏஜென்சியோட ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. அதே மாதிரி காஷ்மீரோட சைட் சீங்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கம்ப்ளீட் டீடைல டிராவல் ஏஜென்சிட்ட வாங்கிக்கோங்க. டிசம்பர், ஜான், பிப்ரவரி இந்த 3 மந்த்ல வரும்போது ஸ்னோஃபால் அதிகமா இருக்குங்க. சோ அதுக்கு ப்ரிப்பேரா வாங்க. தெர்மல் வியர், ஜெர்கின், ஸ்வெட்டர்ஸ் இது எல்லாத்தையும் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளைட்ல ஸ்ரீநகர் வர மாதிரி பாத்துக்கோங்க. ரீசன் ட்ரெயின்ல வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரதுக்கே 48 ஹவர்ஸ் மேல ஆகும். 5 டேஸ் ஸ்டே, 4 டேஸ் கார் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் இந்த பேக்கேஜ் கரெக்டா இருக்கும். ஹோட்டல் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ரிமோட் ஏரியால எங்கேயுமே புக் பண்ணாதீங்க. ஸ்ரீநகர் சிட்டிக்குள்ளேயே ஹோட்டல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காஷ்மீரை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம்னு பாத்தீங்கன்னா டுலிப் சீசன் சொல்லப்படுற மார்ச் டு ஏப்ரல் தாங்க கரெக்டா இருக்கும். ஸ்னோஃபால் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிசம்பர், ஜான்ல வந்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுட்டை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும் அண்ட் டேஸ்டும் நல்லா இருக்காதுங்க. சோ இங்க இருக்கிற லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். காஷ்மீர் வெறும் ஊர் இல்லைங்க, அது ஒரு எமோஷன். இந்த 4 டேஸ் ட்ரிப் உங்களோட லைஃப் டைம் மெமரியா இருக்கும். இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அகல் டிராவல் ஏஜென்சி தாங்க. அவங்களோட நம்பரை டிஸ்பிளே அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற, வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிப்புக்கு சீசனை பொறுத்து டாரிஃப் கொஞ்சம் மாறும். அதை மட்டும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த சொர்க்கத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களை கண்டக்ட் பண்ணிக்கோங்க.